வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, பிளிப்கார்ட்டோட மொமெண்டம் சேல்ல கிட்டத்தட்ட ஐபோனுக்குலாம் ஆஃபர் வந்திருக்கு. அதை பத்தி என்ன தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரிபப்ளிக் டே சேல்ல ரியல்மியோட GT சீரியஸ்க்குலாம் ஆஃபர்ஸ் வந்திருக்கு, GT7க்குலாம் ஆஃபர் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அதை பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். எக்கச்சக்கமான போன்ஸோட லான்ச்சஸ் இருக்கு, அதையும் பத்தி நம்ம பேச போறோம். நிறைய விஷயத்தை டெக்ல தெரிஞ்சுக்க போறோம். அதெல்லாம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டா டெக்கை பத்தி தெரிஞ்சுக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐடெல் ஜூன் 10 அப்படின்ற ஜூனோ 10 அப்படின்ற ஒரு போனை இப்போ ஆன்லைன்ல கொண்டு வந்திருக்காங்க. என்ட்ரி லெவல் போனு. இந்த போன் இப்போ லான்ச் ஆயிருக்கு. இதுல என்ன ஸ்பெசிபிகேஷன், என்ன பிரைஸ்ன்றதை தெரிஞ்சுக்கலாம். இந்த போன்ல அப்படி என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐடெல் ஜீனோ 10ன்றது 6.56 இன்ச் கொண்ட HD பிளஸ் டிஸ்பிளே, 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொண்டு வந்திருக்காங்க. இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, டைனமிக் பார் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஐபோன்ல இருக்கிற டைனமிக் பார் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வாட்டர் டிராப் நட்ஜா. இது என்ட்ரி லெவல் போன் தான். அது மட்டும் இல்லாம இதுல என்ன கொடுத்திருக்காங்க கேட்டீங்கன்னா, 3GB RAM 64GB ஸ்டோரேஜ், 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. 8GB RAM விர்ச்சுவல் கொடுத்திருக்காங்க. அதை நீங்க கண்டுக்க தேவையில்லை. அது மட்டும் இல்லாம இதுல என்ன கொடுத்திருக்காங்க கேட்டீங்கன்னா, ப்ராசஸர் MediaTek பக்கம் தான் போயிருக்காங்க. ஆனா என்ன ப்ராசஸர் அப்படின்றத அவங்க டீடைல்ஸ் மென்ஷன் பண்ணல அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கங்க. இதுக்கப்புறம் இது Android 14ஓட Go எடிஷனோட வருது. அது மட்டும் இல்லாம இதுல கேமரா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 8MP பிரைமரி கேமரா, AI லென்ஸோட வருது. அதுக்கப்புறம் 5MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்திருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh கொடுத்திருக்காங்க. இது இந்த போன்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்டர் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 4G போன் தான், வைஃபை ப்ளூடூத் எல்லாமே இருக்கு, டைப் சி சப்போர்ட்டோட வருது. அது மட்டும் இல்லாம இதோட பிரைஸ் என்னன்றது தெரிஞ்சுங்க. கிட்டத்தட்ட 3GB RAM 64GB RAM 5999 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. இது ஆன்லைன்ன்றதுனால உங்களுக்கு 300 ரூபாய் பேங்க் ஆஃபர் கிடைக்கும். பேங்க் ஆஃபரோட போவா நீங்க 5699 ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 4GB RAM 64GB வேரியன்ட் 6499 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. இதோட ஆஃபர் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, பேங்க் ஆஃபரா ஒரு 500 கொடுக்குறாங்க. 500க்கு நீங்க போனோன்னே நீங்க ஒரு 5999 ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த கலர் என்ன கலர் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பேந்தம் கிறிஸ்டல் இருக்கு. அதுக்கப்புறம் ஓப்பல் பர்பிள் இருக்கு. இந்த கிறிஸ்டல் கலரோட இந்த பர்பிள் ஒரு நல்ல கிளாசி லுக்ல இருக்கு, பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கு. உங்களுக்கு இந்த போனோட ஆஃபர் லிங்க், நான் சொன்ன இந்த பேங்க் ஆஃபரோட லிங்க் வேணும்னு கேட்டீங்கன்னா, அது இந்த வீடியோ கீழே இருக்கும். நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல எக்ஸ்க்ளூசிவா அப்லோட் பண்ணிடுறோம். அங்க நீங்க கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, Oppo Reno 13 and 13 Pro லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த போனோட ஸ்பெக்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனல்ல எக்கச்சக்கமா பேசிட்டோம். இப்போ அந்த போனோட பிரைஸ் என்ன, இந்த பிரைஸ்க்கு இது ஒர்த்தான்றதை நான் குயிக்கா சொல்லிடுறேன். இந்த போன் என்னன்னு கேட்டீங்கன்னா, Oppo Reno 13 பிரைஸை பொறுத்த வரைக்கும் 8GB RAM 128GB வேரியன்ட் 37999 ரூபாய்க்கும், அதுக்கப்புறம் 8GB RAM 256GB வேரியன்ட் 39999 ரூபாய்க்கும் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் Oppo Reno 13 Pro சீரிஸ் 12GB RAM 256GB வேரியன்ட் 49999 ரூபாய்க்கும், அதோட ஹையர் மாடல் 12GB RAM 512GB வேரியன்ட் 54999 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த போன்ல அப்படி என்னதான் பெருசா பேசப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ப்ராசஸர் தான். இது ஏன்னு கேட்டீங்கன்னா, 13 Pro பாத்தீங்கன்னா MediaTek Dimensity 8350 சிப்செட்டோட போயிருக்காங்க. 13 பாத்தீங்கன்னா அதுலயே அதே சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, இதுல என்ன வித்தியாசம் இருக்குன்னு மெயினா நான் சொல்லிடுறேன். டிஃபரெண்ட் கேட்டீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா ஹையர் ப்ராசஸரா ஹையர் வேரியன்ட் மட்டும் தான் இருக்கும். Oppo Reno 30 சீரிஸ்ல 13 Proல தான் ஹையர் வேரியன்ட் இருக்கும். 13ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் வேரியண்டா இருக்கும். ரெண்டுத்துலயும் மேக்ஸிமம் ஸ்பெக்லாம் ஆல்மோஸ்ட் ஒன்னு தான், எந்த வித டிஃபரெண்ட் இல்ல. இதுல என்ன மாறும் கேட்டீங்கன்னா, பேட்டரி கெபாசிட்டி மாறும். அதுக்கப்புறம் பேக்ல கேமராவை பொறுத்த வரைக்கும் மாறும். கேமரா 13 Pro பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே 50MP கேமரா, ஒரு 8MP கேமரா ஒன்னு கொடுத்திருப்பாங்க. ரெண்டு 50MP கேமரா, ஒரு 8MP கேமரா ஒன்னு கொடுத்திருப்பாங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஆனா 13 சீரியஸ்ல பொறுத்த வரைக்கும் என்ன கேமரா மட்டும் மாறும். அதுல பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 58:2 அப்படின்றது தான் இருக்கும். பாக்கி எல்லாமே சேம் தான், வேற எந்த விஷயத்துமே சேம் கிடையாது. கேமரா மாறும், பேட்டரி கெபாசிட்டி மாறும்ன்றது மெயினா தெரிஞ்சுக்கங்க. இந்த பிரைஸ்க்கு இது ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு கேமராவுக்காக நீங்க ஒரு 50MP கேமராவுக்காக, அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் வேரியன்ட்டுக்காக நீங்க ஹையர் மாடல் போறது இருந்தா அது உங்க விருப்பம். எனக்கு ஹையர் மாடல் வேணாம், எனக்கு நார்மல் மாடலே வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம். இந்த பிரைஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாவும் எக்கச்சக்கமாவும் இருக்கு. இந்த பிரைஸ்க்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, OnePlus Nord 4 இருக்கு. இந்த Oppo Reno 13 ஆல்டர்னேட்டிவா. அதுக்கப்புறம் Moto Edge 50 Pro இருக்கு. இதெல்லாம் இந்த பிரைஸ் ரேஞ்சில இருக்கு. அதுக்கப்புறம் 13 Proவுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, Honor 200 இருக்கு, Realme GT6 இருக்கு. இந்த அதோட பிரைஸ் கம்மி தான். இதுக்கு ஆல்ரெடி இருக்குன்றதையும் தெரிஞ்சுங்க.
அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா போக்கோ X7 Pro X7ல பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா Dimensity 7300 அல்ட்ரா சிப்செட்டும் X7 Pro பாத்தீங்கன்னா Dimensity 8400 அல்ட்ராவும் சிப்செட்டும் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து என்ன X7 சீரிஸ்ல என்ன பிரைஸ் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். X7 சீரிஸ்ல பாத்தீங்கன்னா 8GB RAM 128GB வேரியன்ட் 19999 ரூபாய்க்கும், அதுக்கப்புறம் வந்து அதுல வந்து X7 Proல அந்த வேரியன்ட் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து X7ல 8GB RAM 256GB ரெண்டு வேரியன்ட் இருக்கு. அது 21999 ரூபாயும். நீங்க வந்து ஹையர் மாடல் போகணும்னா 24999 ரூபாய் X7 Proல 8GB RAM 256GB வேரியன்ட், 12GB RAM 256GB வேரியன்ட் X7 Proல மட்டும் தான் இருக்கு. அது வந்து 26999 ரூபாய் அப்படின்றது தெரிஞ்சுங்க. X7 பாத்தீங்கன்னா X7ல அப்படி என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். X7லயும் X7 Proக்கு கேமரா டிஃபரன்ஸ் வேரியன்ட்டா இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா X7ல ப்ரோ பாத்தீங்கன்னா கேமரா வந்து என்ன கொடுத்துருக்கீங்கன்னா 50MP சோனி கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லிட்டியா 600ல வருது. அதுக்கப்புறம் 8MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அதுவே X7ல பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கீங்கன்னா 50MP கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுலயும் 8MP செகண்டரி கேமரா கொடுத்துருக்காங்க. ஆனா 20MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஆனா X7 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3 கேமரா இருக்கிற மாதிரி ஒரு பிளாஷ் இருக்கிற மாதிரி இருக்கும். மொத்தம் 4 கேமரா செட்டப் இருக்குன்ற மாதிரி தெரியும். ஆனா அதுலயே 2 கேமரான்றதுதான் மறந்துடக்கூடாது. ரெண்டுத்திலயும் 2 கேமரா தான் தெரிஞ்சுங்க. ப்ராசஸர் மட்டும் வேற. அது மட்டும் இல்லாம பேட்டரி கெபாசிட்டி வேற. பேட்டரி கெபாசிட்டி X7 Proல வந்து 1000 mAh இன்க்ரீஸா கொடுத்துருக்காங்க. 6550 mAh கொடுத்துருக்காங்க. X7ல பாத்தீங்கன்னா 5500 தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. X7க்கு ஆல்டர்னேட்டிவா Moto Edge 50 Neo இருக்கு, Redmi 14 இருக்குதுன்னு தெரிஞ்சுங்க. X7 Proக்கு ஆல்டர்னேட்டிவா OnePlus Nord 4 இருக்கு, Moto Edge 50 இருக்குன்றதையும் தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம், அதாவது பிளிப்கார்ட்ல மொமெண்டபிள் அதாவது மொனுமெண்டல் என்னமோ மொமெண்டமல் தான் நான் நினைக்கிறேன். மொமெண்டமல் சேல் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த சேல்ல iPhone 16 சீரிஸ்க்கு எக்கச்சக்கமான டீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டீலோட லிங்க் எங்க வேணும்னு கேட்டீங்கன்னா அதுவும் நம்ம சேனல்ல இருக்கு, வாட்ஸ்அப் சேனல்ல. இந்த வீடியோ கீழே நம்ம போடுறோம். இது எக்ஸ்க்ளூசிவா பிளிப்கார்ட்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. iPhone 16க்கு என்ன கொண்டு வந்திருக்காங்க கேட்டீங்கன்னா லான்ச் ஆஃபர் 79900 ரூபாய் இருந்துச்சு. நீங்க எல்லா ஆஃபரையும் சேர்த்து நீங்க இந்த அதுல சொல்லியிருக்கிற எல்லா ஆஃபரும் என்னென்ன ஆஃபர் இருக்குன்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. அந்த ஆஃபரை தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க அதுக்கப்புறம் நீங்க கரெக்டா இருக்கும். இதுல என்ன இருக்கு சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா இந்த ஆஃபர் எப்ப இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஜனவரி 14ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு காலையில விஐபி மெம்பர்ஸ்க்கு மட்டும் காலையில 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கு வந்து எப்ப ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. மற்றவங்களுக்கு அதாவது இந்த ஜனவரி 14ஆம் தேதி 12 AM மிட் நைட்ல வந்து விஐபி மெம்பர்ஸ்க்கு ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து எக்ஸ்க்ளூசிவா என்னென்ன கார்டு ஆஃபர்ஸ் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கங்க. இந்த கார்டு ஆஃபர்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா நீங்க கரெக்டா நீங்க யூஸ் பண்ண முடியும். ஏன்னா கார்டு ஆஃபர் எல்லா கார்டு ஆஃபரையும் சேர்த்து தான் அவங்க பிரைஸ் சொல்லியிருக்காங்க. வேற அப்பதான் எஃபெக்டிவ் பிரைஸா நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும். அப்படி நீங்க எஃபெக்டிவ் பிரைஸ் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியாம போயிடுச்சுன்னு நீங்க என்ன வந்து கேட்கக்கூடாது. அதுக்கு நீங்க என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா 16 இருந்துச்சுன்னா நீங்க 79900 ரூபாய்க்கு லான்ச் பிரைஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஆஃபரோட சேர்த்து எல்லா ஆஃபரோடையும் சேர்த்து 63999 ரூபாய்க்கு ஒரு iPhone 16 கிடைக்குது. iPhone 16 Plus பாத்தீங்கன்னா 89900 ரூபாய்க்கு லான்ச் ஆஃபரா இருந்துச்சு. 73999 ரூபாய்க்கு எல்லா ஆஃபரோட சேர்த்து கிடைக்குது. iPhone 16 Pro 1,19,900 இருந்துச்சு லான்ச் ஆஃபர். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ஆஃபர் பிரைஸா 1,02,900 ரூபாய்க்கு வந்திருக்கு. iPhone 16 Pro Max பாத்தீங்கன்னா 1,44,900 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா 1,27,900 வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுங்க. இதெல்லாம் வந்து எல்லாமே ஆஃபர் பிரைஸ் தான் வருது. இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஏன் இந்த ஆஃபர் இந்த டைத்துல வருதுன்னு கேட்டீங்கன்னா இதே சமயத்துல தான் S25 சீரிஸ் வருது, சாம்சங்கோட S25 சீரிஸ். அதுக்காக இந்த பிரைஸ் வந்து கொஞ்சம் ஆஃபர்ல வந்திருக்கு. அந்த ஆஃபர் பயன்படுத்திட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்றத முடிவு பண்ணிங்க. இதுவா S25 முடிவு பண்ணிக்கங்க. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா சாம்சங் கேலக்சியோட S25 ஸ்லிம்மோட கீக் பெஞ்ச் ஸ்கோர் கிடைச்சிருக்கு. அதை பத்தி என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். S25 ஸ்லிம்ல என்ன கீக் பெஞ்ச் ஸ்கோர் கிடைச்சிருக்கு? இதுவும் ஸ்னாப் டிராகனோட 888 வர போன் தான். இந்த போன்ல வந்து 12GB ரேம்ல தான் இந்த டெஸ்ட் பண்ணிருக்காங்க. 12GB ரேம்ல டெஸ்ட் பண்ணதுல என்னன்னு கேட்டீங்கன்னா சிங்கிள் ஸ்கோர்ல 3005, மல்டி ஸ்கோர்ல 6945 அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. இதுவும் Android 15 OS ஓட தான் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம One UI 7 தான் வரப்போகுது. ஆனா லான்ச் ஆகிறது எப்பன்னு கேட்டீங்கன்னா Q2 2025 வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுங்க. Q2 எப்பன்னு எனக்கு தெரியாதுன்னு கேட்டீங்கன்னா Q2 எப்பன்னு கேட்டீங்கன்னா ஏப்ரல்ல இருந்து ஜூனுக்குள்ள, அந்த ஜூனுக்குள்ள இந்த இடப்பட்ட காலத்துல வரலாம் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுங்க.
அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ரியல்மி நியோ 7 புரட்சி ஏற்படுச்சு. அதோட அப்கிரேட் வெர்ஷன் ரியல்மி நியோ 7 ப்ரோ வரப்போகுது. ரியல்மி நியோ 7 ப்ரோல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் வரலாம் அப்படின்றத தெரிஞ்சுங்க. இப்போ வந்து லீக்கான ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு சொல்றேன், அதையும் நீங்க தெரிஞ்சுங்க. ரியல்மி நியோ 7 ப்ரோல என்னென்ன வரலாம்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து Qualcomm Snapdragon 8 Elite வரலாம். அதாவது ரியல்மி GT 7ல வந்த சிப்செட் அதே சிப்செட் வரலாம் அப்படின்னு தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் 1.5K ரெசல்யூஷன் குவாட் கர்வ் டிஸ்பிளே வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இன்னொரு ரூமர் போயிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா அதிலே வந்து என்னன்னா Snapdragon 8 Eliteோடையும் வரலாம், அப்படி இல்லைன்னா MediaTek Dimensity 9400+ சிப்செட்லையும் வரலாம். அதில் வந்து இன்னொரு மாடல் வரலாம். அப்படி அந்த மாடல் வந்துச்சுன்னா 8 Eliteோட போகிறது வந்து குவாட் கர்வ் டிஸ்பிளேயோட இருக்கும். 9400+ சிப்செட்டோட வரப்போகுது. 1.5K ரெசல்யூஷன்ல ஃபிளாட் டிஸ்பிளேயோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ரெண்டு மாடலையும் லான்ச் பண்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. ரெண்டு மாடல்லையும் ஒன்னு மீடியாடெக்கோட போறாங்க. மீடியாடெக்கோட போறது ஃபிளாட் டிஸ்பிளே, ஸ்னாப்டிராகனோட போறது குவாட் கர்வ் டிஸ்பிளே அப்படின்றது தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு போன்லயும் ஒரு போன்ல வந்து 6000 mAh பேட்டரி 6500 mAh பேட்டரி இருக்க போது. ரெண்டு போன்லயும் 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க போது அப்படின்னு தெரிஞ்சுக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து அதுல வந்து என்னென்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த ரெண்டு போனையும் பத்தி நியோ 7 ப்ரோ அண்ட் நியோ 7 ப்ரோ பிளஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுல வந்து நியோ 7 ப்ரோல தான் எனக்கு தெரிஞ்சு மேபி வந்து மீடியாடெக்கோட போவாங்க. 7 ப்ரோ பிளஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட போறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்றது இப்போதைக்கு தெரிஞ்சுக்க. இதுலதான் இந்த மாதிரியான டீட்டெயில் கிடைச்சிருக்கு. மேபி இந்த போன் என்ன பிரைஸ் வரலாம்னு கேட்டீங்கன்னா 35,000 கிட்ட நியர்ல வரலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. சைனாவில் ஏன்னா எல்லாமே பிளாக்ஷிப்பா கொடுத்துருக்காங்க. நியோ 7 பாத்தீங்கன்னா 25,000 தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க சைனாவில். மேபி இந்த போன் 35,000க்கு போறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு, ஏன்னா பிளாக்ஷிப் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்கன்றதுனால. ஆனா இந்தியாவுக்கு வருமானது ஒரு கேள்வி. இந்தியாவுக்கு வரும்போது இந்தியாவுக்கு ஏதாவது சர்டிபிகேஷன் வாங்கினாங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். வந்தா நான் உங்களுக்கு கண்டிப்பா அப்டேட் பண்ணுவோம். இப்போ நியோ 7 சீரிஸ்ல இருந்து இந்தியாவுக்கு நியோ 7 SE மட்டும் வருதுன்றது தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியா தரப்புல இருந்து யாரு 2025 CES 2025க்கு போனான்னு கேட்டீங்கன்னா நாய்ஸ் தரப்புல இருந்து போனாங்க. நாய்ஸ் தரப்புல இருந்து போய் என்னென்ன லான்ச் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா லூனார் ரிங் 2 Gen 2.0 லான்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நாய்ஸ் கலர் பிட் Pro 6 ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டுத்தையும் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. இந்த லூனார் ரிங் 2ல அப்படி என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஃபைட்டர் ஜெட் கிரேட் டைட்டானியம் கொண்டு போய் அங்க லான்ச் பண்ணிருக்காங்க. அதனால இது வேற லெவலா இருக்கு. டைட்டானியம் கிரேட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ட்ராக்கிங் வந்து ஹார்ட் ரேட், பிளட் ஆக்சிஜன், ஸ்லீப் ஸ்ட்ரெஸ், அதுக்கப்புறம் உமன்ஸ்க்கான ஸ்பெஷலான ஹெல்த் ட்ராக்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாய்ஸ் இதுல கிளைம் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா 98.2% அக்யூரசி கிடைக்கும் இந்த ரிங்ல. இந்த ரிங் கிடையாது, அது வந்து ஸ்மார்ட் ரிங். அவங்க 2ஓட ஸ்மார்ட் ரிங் லூனார் ரிங் 2ஓட இது ஏஐ பவர்டு ஸ்மார்ட் ரிங் சொல்றாங்க. ஏஐ பேஸ்டு உங்களுக்கு டீடைல்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லூனா ஏஐ சஜஸ்ட் பண்ணும், ட்ராக் பண்ணும் டேட்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிக்கெஸ்ட் பேட்டரி லைஃப் கிடைக்கும், நீங்க 30 days வரைக்கும் பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா நீங்க எல்லாமே ரொம்ப புஷ் பண்ணாலும் உங்களுக்கு 7 days வரைக்கும் பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லூனார் 1 கம்பேர் பண்ணவங்களே இது பெருசு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்க்க போற விஷயம் நாய்ஸ் கலர் ஃபிட் Pro 6 இந்த ஸ்மார்ட் வாட்சை அவங்க கொண்டு போயிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்சை பத்தி டீட்டெயில் நம்ம வந்து அப்டேட் பண்றோம் கிடைக்கும் போது. இப்போதைக்கு வந்து இதையும் கொண்டு போய் அங்க டெலிவரி பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கீங்க. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ரியல்மியோட ஆஃபர்ஸ் கிடைச்சிருக்கு எக்கச்சக்கமா. இது எதுக்கு கேட்டீங்கன்னா அமேசான், பிளிப்கார்ட், அதுக்கப்புறம் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து சொல்லியிருக்காங்க. ரியல்மியோட ரிபப்ளிக் டே சேல்ஸ் ஆஃபர். இதுல வந்து 10,000 வரைக்கும் நீங்க சேவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னென்ன சீரீஸ்க்குன்னு கேட்டீங்கன்னா ரியல்மி GT 60 சீரியஸ் போனுக்கு பாத்தீங்கன்னா 8GB RAM 128GB வேரியன்ட்டுக்கு 7,000 rupees டிஸ்கவுண்ட் போக கிட்டத்தட்ட வந்து 23,999 ரூபாய்க்கு டீல் பிரைஸ்ல கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான கொடுத்துருக்காங்க. 13.5G கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் P2 Pro கொடுத்துருக்காங்க, 14.6 கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. நம்ம எதிர்பார்த்தீங்கன்னா பிளாக்ஷிப் சீரிஸ்ல ரியல்மி GT 7 Proக்கு பாத்தீங்கன்னா 5,000 டிஸ்கவுண்ட் கிடைக்க போகுது. அதாவது 12GB RAM 256GB வேரியன்ட் 59,999 லான்ச் பண்ணாங்க. 5,000 டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணாம 5,000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேங்க் டிஸ்கவுண்ட். அதுக்கப்புறம் 54,999 கிடைக்கும்
கிடைக்க போகுது. ஹையர் மாடல்னா 65,999 லான்ச் பண்ணதுக்கு 6,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்க போகுது. 59,999 கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே ஆஃபர் கிடைக்குது. இது வந்து பிக் சேவிங் டேஸா ஒரு 10,000 வரைக்கும் நீங்க மேக்ஸிமம் வந்து இதுல வந்து ஆஃபர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லா ப்ராடக்ட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த ஆஃபர்ஸோட சாட் அப்படியே வந்து நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லையும் போடுறோம். ஆஃபர்ஸோட லிங்கையும் வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்றோம். அது மட்டும் இல்லாம இந்த ட்விட்டர்லயும் ஷேர் பண்றோம். இது என்ன பெரிய ஆஃபர்ஸா இருக்கிறதுனால இதுக்குன்னே ஒரு டெடிகேட்டடா வீடியோ நம்ம வேணாலும் போடுறோம். நம்ம அடுத்த பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, டெய் ஆப்ஜெக்ட்ஸ்ன்றவங்க ஒரு லூப் QI2 சர்டிபிகேட் கொண்ட பவர் பேங்க்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றது கேட்டீங்கன்னா, இது வந்து வயர்லெஸ் பவர் பேங்க் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கீங்க. இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 5,000, 10,000, 20,000 mAhல வரப்போது. இது வந்து கிரேட் அலுமினியம் கிரேட்ல பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேக்ஸ் வயர்லெஸ் சார்ஜில் அவுட்புட் 15 வாட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து 2.5 வாட்ஸ் அக்சசரிஸ்க்கு கிடைக்கும். அதாவது இந்த வயர்லெஸ்ல வந்து கேஜெட்டையும் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அதாவது வாட்ச் வயர்லெஸ் சார்ஜ் உள்ள ஸ்மார்ட் வாட்ச் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் TWC சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வயர்டு சார்ஜிங்ல 20 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே கொடுக்குறாங்க, வயர்டும் வயர் லைடும். அதுக்கப்புறம் 2-வே USB-C டைப் போர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மெகாசேஃப் சப்போர்ட் கொடுக்குறாங்க QI2 ஓட. இது வந்து எதுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு கேட்டீங்கன்னா iPhone 2 அண்ட் எபோவ்ல இருந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் iPhone 8 and 11 சீரிஸ்க்கு மெகாசேஃப் கேஸ் போட்டா இந்த QI2 கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ரெட்ராக்டபிள் ஸ்டாண்ட் வந்து ஒன்லி 10,000 mAh 20,000 mAhக்கு வந்து தான் கிடைக்கும். அந்த பேக்ல ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுப்பாங்க. அந்த ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரைஸ் அண்ட் அவைலபிலிட்டி பொறுத்த வரைக்கும் 5,000 mAh வந்து 3,999 ரூபாய்க்கும், அதுக்கப்புறம் 10,000 5,999 ரூபாய்க்கும், 20,000 7,499 ரூபாய்க்கும் இது ஆஃபர்ல கிடைக்க போது. இதோட ஆஃபர் லிங்க் வந்து நம்ம இந்த வீடியோ கீழே கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல கிடைக்கின்றதை தெரிஞ்சுக்கங்க. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, இப்போ வந்து Blinkit வந்து லேப்டாப், மானிட்டர், பிரிண்டர் எல்லாத்தையும் வந்து டெலிவரி பண்ண போறாங்க. நீங்க Blinkitோட நீங்க அபிஷியல் வெப்சைட்ல போய் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது எந்தெந்த லேப்டாப்னு கேட்டீங்கன்னா, HP, Lenovo மானிட்டரை பொறுத்த வரைக்கும் Lenovo Zebronics MSI பொறுத்த சேல்ஸ் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் Canon, HP இதுக்கெல்லாம் இப்போ வந்து அவங்க ஆஃபர்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து 10 மினிட்ஸ்ல டெலிவரி பண்ணிடுவாங்க. சில செலக்ட் பண்ண சிட்டிஸ்க்கு மட்டும். டெல்லியில NCR பகுதிக்கு மட்டும், புனே, மும்பை, அதுக்கப்புறம் பெங்களூர், கல்கட்டா அண்ட் லக்னோ இப்போதைக்கு இங்கெல்லாம் அவைலபிளா இருக்குன்றதை தெரிஞ்சுங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, லாவா தரப்புல இருந்து V1 by ப்ரோ வாட்சை கொண்டு வந்திருக்காங்க. V1 ப்ரோ வாட்ச் இதுல வந்து என்னென்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கீங்க. இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து ஸ்க்ரோல் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1.85 இன்ச் கொண்ட AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. Gorilla Glass 3யோட வருது. அது மட்டும் இல்லாமல் 100+ வாட்ச் பேஸ் இருக்கு. அதுக்கப்புறம் GPS சப்போர்ட்டோட வருது. Bluetooth 5.3யோட இருக்கு. 270 mAh பேட்டரி இருக்கு. அதுக்கப்புறம் 2.5D GPU அனிமேஷன் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து Realtek 8773 SoC கொடுத்துருக்காங்க. 100+ ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெல்த் மானிட்டர் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இன்பில்ட் கேம் இருக்கு. குயிக் ரீப்ளே இருக்கு. அதாவது உங்களுக்கு யாராவது மெசேஜ் பண்ண கனெக்ட்ல இருக்கக்குள்ள குயிக்கா ரீப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. IP68 கொடுக்குறாங்க. 2 years வாரண்டி கொடுக்குறாங்க. இதோட பிரைஸ் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 2,399 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. இது ஆஃபர்ஸோட வரக்கூடிய பிரைஸ். இந்த பிரைஸை பத்தி நம்ம வந்து வாட்ஸ்அப் சேனல்லையும் இருக்கும், இந்த வீடியோ கீழே இருக்குன்றது தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் ஸ்டாப்புக்காக எக்ஸ்ட்ரா காசுலாம் வாங்குறாங்க. அந்த ஸ்டாப்பை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதையும் நான் அடுத்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சாம்சங்கோட கேலக்ஸி S25 ஃபேமிலியோட பிரைஸ் வந்து லீக் ஆயிருக்கு. அதை பத்தி என்ன தெரிஞ்சுக்கலாம். S25 ஃபேமிலியில பிரைஸ் என்ன லீக் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, பிரைஸ் கிடைச்சிருக்கு, யூரோ பிரைஸ் கிடைச்சிருக்கு. அதை இந்தியாவில் கன்வெர்ட் பண்ணக்குள்ள என்ன பிரைஸ் வருதுன்னு தெரிஞ்சுக்க. S25யோட பேஸ் மாடலான இப்போ 128 GB வேரியன்ட் வந்து யூரோ மதிப்புல இந்தியாவுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணா 68,085 ரூபா வருது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா 256 GB வேரியன்ட் வந்து 91,659 ரூபாய்க்கு வருது. அதுக்கப்புறம் வந்து ஹையர் மாடல்னா 512 GB வேரியன்ட் பாத்தீங்கன்னா 1,02,000 ரூபாய்க்கு போயிருக்கு. இது வந்து S25க்கு மட்டுமே அப்படின்றது தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் S25யோட பிளஸ்க்கு பாத்தீங்கன்னா 256 GB வேரியன்ட் 1,246 யூரோவுக்கு. அதை வந்து இந்தியாவில் கன்வெர்ட் பண்ணக்குள்ள எவ்வளவு வருதுன்னு கேட்டீங்கன்னா, அதை நான் கன்வெர்ட் பண்ணி சொல்றேன்.
கன்வெர்ட் பண்ணக்குள்ள 1,10,238 ரூபா வருது. அதுக்கப்புறம் 512GB மாடல பாத்தீங்கன்னா எவ்வளவுக்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா 1,21,000 ரூபா. அதுக்கப்புறம் S25 Ultra பாத்தீங்கன்னா அதோட பேஸ் மாடல் 256GB பாத்தீங்கன்னா எவ்வளவு வருதுன்னு கேட்டீங்கன்னா 1,39,000 கிட்ட வருது ரவுண்ட் பண்ணா. அதுக்கப்புறம் 512GB மாடல பாத்தீங்கன்னா அது எவ்வளவுக்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா 1,50,000 போயிருது. ஹையர் மாடல் பாத்தீங்கன்னா 1TB வேரியன்ட் அதை பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா நீங்க மலைச்சு போயிடுங்க 1,72,000 யூரோ மதிப்புல வந்திருக்கு. இதுதான் இந்தியாவுக்கு வருமானு கேட்டீங்கன்னா இந்த பிரைஸ் நியர் கிட்டத்தட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது தெரிஞ்சுங்க. இவ்வளவு பிரைஸ் கொடுத்து ஒரு போனா 2 லட்சத்துக்கு கிட்ட ஒரு போனா அப்படின்றது தான் ஒரு கேள்வி. என்னோட கேள்வின்றது தான். சார்ஜர்லாம் வராது, அது மட்டும் நீங்க தெரிஞ்சுங்க. சார்ஜர்லாம் வாங்கும்போது சார்ஜர் கேஸ் இதெல்லாம் நம்ம அக்சசரிஸோட வாங்கல. எப்படி இருந்தாலும் 1,80,000 மேல போயிடும் ஹையர் மாடல் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. இதுதான் இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன். இதை பத்தி உங்களுடைய கருத்துன்றது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோல சொல்ற ப்ராடக்ட்டோட ஆஃபர்ஸ்லாம் வாட்ஸ்அப் சேனல்ல கிடைக்கும். அதனால வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன பர்சனலா கான்டாக்ட் பண்ண நம்மளோட இன்ஸ்டாகிராம் இருக்கு, ட்விட்டர் இருக்கு. ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.